ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தீபாவளி ரெசிபிக்காக ஆப்பிள் அல்வா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இதில் முந்திரியும் ஆல்மாண்டையும் அதாவது பாதாமையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் நட்ஸில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரெய்சின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதில் மீதி இருக்கிற இதே நெய்யிலேயே நம்ம அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஆப்பிள் பியூரி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் பியூரியை போட்டு நம்ம அதே கீலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நமக்கு தண்ணியாக இருந்த ஆப்பிள் பியூரி நம்ம குக் பண்ண நல்லா திக்காகிட்டே வருங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆப்பிள் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆப்பிள் ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீட் ஃப்ளாரில் எந்த லம்ஸ் இல்லாமல் எடுத்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் இப்போ நான் ஃபுட் கலர் கேசரி கலர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெட் ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் நிறைய ஆட் பண்ணலை. ஃபுட் கலர் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா அங்கங்கே நிற்கும், உங்களுக்கு கலர் கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நமக்கு கலர் கரெக்டாக வந்திருக்கு. டெக்ஸ்சருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற ஆப்பிள் அல்வா ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்றதுனால இதை ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட்டை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.